புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்த வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தமிழக பள்ளிகளில் அடுத்தடுத்து மாணவிகளுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தமிழகத்தை அதிர வைத்தன. அந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் கடலூரில் பள்ளி விடுதியில் மாணவி மர்மமான முறையில் மரணமடைந்திருப்பது மீண்டும் தமிழகத்தை உலுக்கி போட்டுள்ளது. விழுப்புரம் சீனிவாசன் நகரைச் சேர்ந்தவர் வடிவேல். இவரது மனைவி ஸ்ரீவித்யா. தம்பதிக்கு 2 மகள்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு வடிவேல் இறந்துவிட்டார். தாய் ஸ்ரீவித்யா தான் 2 மகளையும் கவனித்து வந்தார். இளைய மகள் கோவஸ்ரீயை கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த மேலப்பட்டாம்பாக்கம் பகுதியில் உள்ள பெண்கள் கிறிஸ்தவ மேல்நிலைப் பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தார். சிறுமி பள்ளியின் விடுதியில் தங்கியிருந்து 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். வெள்ளிக்கிழமை மாணவி பள்ளிக்கூடம் செல்லவில்லை. உடம்பு சரியில்லை என்று விடுதியிலேயே இருந்தார். விடுதியில் இருந்த சக மாணவிகள் கழிவறைக்கு சென்றபோது அங்கு கோவஸ்ரீ தூக்கில் தொங்குவதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். பள்ளி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். விடுதி காப்பாளர் ரேவதி மற்றும் நிர்வாகிகள் சேர்ந்து மாணவியை மீட்டு கடலூர் மருத்துவமனையில் சேர்த்தனர். மாணவி ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் கூறினர். மகள் இறந்த செய்தி கேட்டு தாய் ஸ்ரீவித்யாவும் மூத்த மகளும் இடிந்து போயினர். உறவினர்களுடன் மருத்துவமனைக்கு வந்த ஸ்ரீவித்யா மகள் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டார். பள்ளி முன்பும் முற்றுகையிட்டனர். மகளுக்கு நீதி கிடைக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்ற ஸ்ரீவித்யா ஹாஸ்டல்ல சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னதுக்காக என் பிள்ளைய கொண்டுட்டாங்களே என்று கதறினார். விடுதியில் மரணமடைந்த மாணவி கோவஸ்ரீ ரொம்ப தைரியமானவள் என்றும் அவள் தற்கொலை செய்ய வாய்ப்பே இல்லை என்றும் அவரது தாயும் அக்காளும் கூறினர். தாய் ஸ்ரீவித்யா கூறியது, என் பொண்ணு ரொம்ப தைரியமானவ, எதுனாலும் போல்டா கேப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாஸ்டல்ல சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கா. சாப்பாட்டுல மிளகாய்த்தூள் வாட அடிச்சிருக்கு, அதை நேரடியா சொல்லியிருக்கா. சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னதுக்காகத்தான் அவளை அடிச்சாங்க, இப்ப கொன்னுட்டாங்க. அவள் அடிச்சப்பவே அந்த பள்ளிக்கூடத்துல இனி படிக்க வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ண. 3 மாசம் போனதும் வேற பள்ளிக்கு மாத்தலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள கொண்டுட்டாங்க. இப்படித்தான் அவ பிஹேவியர் சரியில்லை, செல்போன்லாம் யூஸ் பண்றான்னு அபாண்டமா பழி போட்டாங்க. நானும் விடுதிக்கு போனேன். அவ பெட்டியை உடைச்சு திறந்தாங்க. உள்ள துணியை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. என் பொண்ணுகிட்ட செல்போன்லாம் இல்லை. அவ எதையும் தைரியமா சொல்றது பிடிக்காம சாவடிச்சிட்டாங்க என்று ஸ்ரீவித்யா சொன்னார். அதேபோல் மாணவியின் அக்காவும் பல சந்தேகங்களை கிளப்பினார். பாப்பா கிராப் வெட்டிக்கிறத பார்த்து உருவக்கேலி பண்ணியிருக்காங்க. அவ மர்மமான முறையில தான் இறந்திருக்கா. தூக்குல தொங்கியதற்கான எந்த அடையாளமும் இல்லை. நாங்க புகார் சொன்ன யாரையும் போலீஸ் விசாரிக்கல. நைட் டியூட்டியில் இருந்தவங்க பள்ளி நிர்வாகிகளை விசாரிக்கணும். பாப்பா சாவுக்கு ஜஸ்டிஸ் வேணும். பாத்ரூம் அசிங்கமா இருக்குன்னு சொன்னதுக்கும் சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னதுக்கும் உயிரை எடுப்பாங்களா என்று மாணவியின் அக்கா ஆதங்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து நெல்லிக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அவர்கள் நடத்தி வரும் விசாரணை முடிவில்தான் மாணவி மரணத்தில் நீடிக்கும் மர்மத்துக்கு விடை கிடைக்கும்.